வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய தாவோதிகர் கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த காணொலி வேளாண் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் வளர்க்குறவங்க இரட்டை நோக்கங்களுக்காக தாங்க வளர்க்குறாங்க. அதாவது இறைச்சிக்காகவே வந்து வளர்க்குறாங்க, முட்டைக்காகவே வந்து வளர்க்குறாங்க. இந்த கோழி இனங்களை வளர்க்குறவங்க பெரும்பாலும் வந்து சிறு தொழில் செய்கிறவங்களா மட்டும் தாங்க வந்து இருக்கிறாங்க. அதாவது சிறிய அளவில் மட்டும் தான் வந்து இந்த கோழி இனங்களை வந்து வளர்க்குறாங்கன்னு வந்து சொல்லலாம். குறைந்தபட்சம் 10 கோழிகள்லேருந்து அதிகபட்சம் 60 கோழி இனங்களை வளர்க்குறவங்க தான் இந்த இனங்களை வளர்க்குறவங்க அதிகமாக இருக்காங்க. இந்த தாவோதிகர் கோழி இனங்களானது நம்ம இந்தியாவில் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோழி இனங்கள்ங்க. இந்த கோழி இனங்களோட பூர்வீகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அசாம் பூர்வீகம் கொண்டது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் 20 வகையான நாட்டுக்கோழி இனங்களை அங்கீகரிக்கப்பட்ட இனங்களாக வந்து மாற்றிருக்காங்க. அதில் ஒரு இனம் தாங்க இந்த இனமும். இந்த இனங்கள் பார்க்குறதுக்கு வெள்ளையில் கருப்பு கலர் திட்டுகளோடு வந்து காணப்படுவாங்க. வால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு அதிகமாகவோ வெள்ளை குறைவாகவோ இருக்குங்க. ஒற்றை கொண்டை அமைப்பு கொண்டது. அதே போல் கால்கள் நல்லா நீண்டு இருக்கவங்க, மஞ்சள் நிறமாக இருக்கவங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வாரங்கள்லேயே 900 கிராமில் இருந்து 1 கிலோ வரைக்கும் வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. சேவலோட வெயிட்டானது அதிகபட்சம் 1.8லேருந்து 2 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. கோழிகளோட வெயிட்டானது அதிகபட்சம் 1.5லேருந்து 1.7 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. எப்போ முட்டையிடும், எந்த லெவலுக்கு முட்டையிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 160லேருந்து 175 நாளில் முட்டையிடுங்க. வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 70 முட்டைகள் வரைக்கும் இடும். நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் ஆனது எப்பயும் போல் அந்த பழுப்பு நிறமாக இருக்கிற மாதிரி இந்த கோழி முட்டைகளும் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். வெயிட் வந்து 38லேருந்து 45 கிராம் வரைக்கும் அதிகபட்சம் வெயிட் வந்து முட்டையோட வெயிட் இருந்து இருக்கோங்க. இந்த காணொலி வாயிலாக இந்த தாவோதிகர் கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.